ஹாமி ஹலோடா, வெல்கம் டு த பர்பிள் வேர்ல்ட். ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சோல்ஃபுல்லோட நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருந்தோன்னா, ஐரிஸ்க்கும் வீக்கும் வந்து மேரேஜ் ஆகிருக்கும். அண்டு ஐரிஸ் வந்து ஏதோ பிளாக் மேஜிக்லாம் பண்ணி ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணியிருப்பா. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஐரிஸ் ஒரு லன்ச் டைம் ஆகிறதுக்குள்ளே திரும்பவும் அந்த அரண்மனைக்கே போயிடுறான். வீ அங்கே உங்கள் அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிகிட்ருக்கான். மா, நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பையன் அங்கே தனியாக இருக்கான். நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் சீக்கிரமாக வரேன்னு. இப்போ நான் போய் ஆகணும். ஆனால் நீ இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குடா, எப்படி தான் நீ இவ்வளோ சீக்கிரம் போவேன்? மா, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. ஐரிஸ்கிட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நான் போகணும். சரிடா, சரி. ஐரிஸ் வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு போ. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஐரிஸ் அங்கே வந்துட்டு, என்ன இது, என்னோட பேர் அடிப்படுது? ஐரிஸ், நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு போகணும். எந்த வீட்டுக்கு? அதான் மலையாடி வாட்டில் இருக்க என்னோடய வீட்டுக்கு. வாயின் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இது கேட்ட உடனே அவள் பிளட் அப்படியே பாயில் ஆகுது. அவள் ஸ்டில் இருந்தும் அவள் கோவத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட, நீங்கள் போகலாம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. கல்யாணம் ஆன முதல் நாள் பொண்டாட்டி கையில் சமைச்சு தரது புருஷன் சாப்பிடணும். எனக்காக அது மட்டும் பண்ணுறீங்களா? எல்லாரும் நான் ஏற்கனவே தெரியும், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுக்குறேன், அது மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம், நான் உங்களை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். சரி, சீக்கிரமாக ஏதாவது பண்ணி கொடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஒரு ½ அவளும் ஒரு ஃபுட் எடுத்து வந்து கொடுக்குறான். அது பார்க்கவே பாயாசம் மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு, என்னங்க இது, நான் அரிசி மாவு அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சர்க்கரை இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச முந்திரி பாதாம் இந்த மாதிரி நிறைய பருப்புலாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த பவுலை கொடுக்குறான். வி அதை வாங்கி பார்த்துட்டு அவளை பார்க்குறான். அவள் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. பட் ஸ்டில் இருந்தும் அவனால் அவளை நம்ப முடியல. நீயும் கொஞ்சம் சாப்பிடு. நானுமா? சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஸ்பூன் எடுத்து அவ்வளோ அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு, நல்லாயிருக்கு, நான் சமைச்சேன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூனை பக்கத்தில் வைக்கிறான். என்ன சொதிச்சு பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியுங்க, என்கிட்ட மறைக்க தேவையில்லை. உங்களுக்காக இதில் நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல, நீங்கள் வேணா சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வியும் அந்த பாயசத்தை சாப்பிட்றாரு. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐரிஸோட ஃபேஸில் ஒரு ஈவிலான ஸ்மைல் வருது. சாப்பிட்டுட்டியா? இதுக்காக தான் காத்துட்ருந்தேன். இதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்வேன். உன்னை மேனிப்புலேட் பண்ணி எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இப்போ நான் சாதிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வி அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு நிமிஷம். என்ன? நானும் உங்கள் கூட வரட்டுமா? என்ன? ஆமாம், என்னையும் கூப்பிட்டு போங்க. புருஷன் இருக்கிற இடத்துல தானே கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அங்கே இருக்க கிங் ஐரிஸ் அங்கே வயன், இல்லைப்பா, நான் ஐரிஸை கூப்பிட்டு போகிறேன். என்னடா சொல்கிறா? ஆமாப்பா, அவள் சொல்கிறதும் சரி தானே, நான் ஐரிஸை கூப்பிட்டு போகிறேன். நீ போயிட்டு உனக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. கொஞ்ச நேரத்தில் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து ஹாப்பியாக போயிடுறான். அவளும் கொஞ்ச நேரத்தில் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது வீயோடு சேர்ந்து அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஆனால் அந்த வீட்டோட வாசலில் இருக்கும்போதே அவள் கண்ணில் அந்த ரோஸ் செடி படுது. இது இங்கே தான் இருக்கா? இத்தனை வருஷம் இது நான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் என் கண்ணு முன்னாடி இங்கே இருக்குது.
எனக்கு இதுக்கப்புறம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஒயனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீ பார்த்துட்ருக்கான். வி இந்த குதிரையிலேருந்து இறங்கி வா உள்ளே போகலாம். உள்ளே போகலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கால் எடுத்து வச்சு போகிறான். ஆனால் ஒரு ஷீல்டு மாதிரி உருவாகுது. அதை தாண்டி அவளால் கால் எடுத்து வைக்கவே முடியல. என்ன இது? என்னால் இந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. என்ன நடக்குது? என்னையே தடுக்கிற அளவுக்கு இங்கே இந்த மந்திர வளையம் எப்படி வந்துச்சு? என்ன சக்தி இது? எங்கே நிற்கிறோம்? உள்ளவா? அது அது வந்து என்ன பண்ணுறது? இல்லைங்க, அது நம்ம முறை இங்கே வரோம். ஒயனே வந்து நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும்ல, அதான். அதுவும் சரிதான். சரி இரு, நான் போய் ஒயனை கூப்பிட்டு வரேன். போங்க அப்படின்னு சொல்லும்போது வி அங்கேருந்து உள்ளே போகிறான். உள்ளே போனால் அவனுக்கு அந்த ஷீல்டு எதுவுமே பண்ணல. அவன் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களை தான் தேடிட்டுருக்கான். ஒயன் ஒயன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே ஓடி வரீங்க. என்னங்க வந்துட்டீங்களா? என்னாச்சு? எதுக்கு இத்தனை நாள் வரல? உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லை. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் கூடமா? என்ன? எங்கே இரு. ஆமாம், யோங்க எங்கே போனார்? அவரோட மனைவி ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கல்ல, அதான் மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அவர் கிளம்பி போயிருக்காரு. அவர் கொஞ்ச நாளாக திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்போ நீ தனியாக இருந்தியா? இல்லை, அவர் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கிளம்புனார். சரி வா, உனக்காக ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். யார்? நீயே வந்து பாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அவன் கூடவே நடந்து போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவனே பார்த்துட்டு அவன் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அவன் கை அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நீங்கள் அவன் கிட்டே போயிட்டு அவன் கையே பார்த்துட்ருக்கீங்க. என்னங்க சீக்கிரம் வா. இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடியே போக இப்போது அவன் வாசல்கிட்ட நிற்கிறான். நீங்கள் வாசல்கிட்ட போயிட்டு அவனோட கையை பிடிச்சி பிடிச்சிட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி ஐரஸ் நிற்கிறான். இப்போ தான் நீங்கள் திரும்பி ஐரஸையே பார்க்குறீங்க. எனக்கு இவ்வளோ எதுக்கு கூட்டு வந்தீங்க? ஏய் என்னாச்சு? ஐரஸ் அக்கா எதுக்கு கூட்டு வந்தீங்க? பயப்படாத. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வீடு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிக்கிறீங்க. நான் தான் சொன்னேன்ல, அவன் என்னை பார்த்து பயப்படுவான். அவளுக்கு நான் வரதே பிடிக்கலன்னு நீங்கள் தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க. இவ பாருங்கள், வாயன் என்ன அவமானப்படுத்திட்டுருக்கான். இது கேட்ட அடுத்த நிமிஷம் வீக்கு கோவம் வருது. அவங்க கையை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து முன்னாடி நிற்க வைக்கிறான். இங்கே பாரு, அவளை இப்போ நீ தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர போகிற, புரிஞ்சுதான்? இல்லை என்னங்க வேண்டாங்க, உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது. அவ ரொம்ப கெட்டெண்ணம் பிடிச்சவ. அவள் தான் எனக்கு கொலை பண்ண. இங்கே பாரு, அவள் என் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் அவளை பற்றி ஏதாவது நீ பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். இதை கேட்ட உடனே உங்கள் ஆட்டை அப்படி சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நான் தான் உங்களோட மனைவி. அவள் கிடையாது. அவள் ஒரு பொண்ணே கிடையாது. அவள் ஒரு பேய், மனுஷ ரூபத்தில் இருக்க ஒரு பிசாசு. அவளை போய் இப்படிலாம் சொல்லிட்டு என்னாச்சு உங்களுக்கு? உங்களையும் அவள் ஏதாச்சும் பண்ணிட்டாளா? இங்கே பாருவேன், என்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. சீக்கிரம் அவளை உள்ளே கூட்டுவான். என்னங்க கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன்.
என்ன வயன் எப்படி பார்க்குற? உன் அக்கா கூட பிறந்தவ என்ன நீ உள்ளவான்னு கூப்பிட்ட மாட்டியா? ம், வா வா வா, என் கையை பிடிச்சி நீயே கூட்டிகிட்டு போ பார்க்கலாம். ஹரிஸ், இப்போவே உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்கேருந்து போயிடும், என் வாழ்க்கையில் தலையிடாத. ஹேய், இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் தலையிடாதுன்னு சொன்னால் எப்படி? உன் கூட உன் வாழ்க்கையை பங்கு போட்டு வாழ வந்திருக்கேன். உனக்கு தெரியாதுல்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன கல்யாணம்? என்ன உளறிட்டு இருக்க? இல்லை, கனவுல கூட நடக்காது. கனவுல கூட நடக்காதா? ஹே, யாருடா இவன்? வேணா நீ அவரை கேட்டு பாரு. என்னங்க? ஆமாம், அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ என்ன, சீக்கிரம் அவளை உள்ளே கூட்டுவான். நீங்கள் அப்படியே டியர் ஐஸோடு அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி, இப்போ நீ என்னை உள்ளே கூட்டு போறியா இல்லையா? என்ன? இல்லை, நானும் உள்ளே கூட்டு வர மாட்டேன். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படியே உங்களை புஷ் பண்ணுறான். நீங்கள் அப்படி உள்ளே போகிறீங்க. அவங்கள பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ உள்ளே வந்துடுறான். இதுக்கு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இவக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது அங்கே இருக்க அந்த ஷீல்டு அப்படியே உடஞ்சிடுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் இல்லை. என்னங்க, வாங்க நம்ம உள்ளே போகலாம். வயன், எனக்கு பசிக்குது. ரொம்ப நேரம் இப்படி பயணம் பண்ணி வந்தோமா, ரொம்ப களைப்பாக இருக்குது. எங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு வா, நாங்கள் 2 பேரும் எங்களோட ரூமுக்கு போகிறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் இங்கே நடக்கிறது எதுவுமே நம்ப முடியல. நீங்கள் அதே இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இப்போது ஜெயோப் வரான். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அவனை நம்பாதன்னு. கேட்டியா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னவொடனே என்கிட்ட நெக்கலாக பேசுனா என்ன? என்கிட்ட எதிர்த்து பேசுவ, சண்டை போடுவா, வாய்க்கடியே கத்துவ. என்னாச்சு? பேசு. இங்கேருந்து போறியா? உங்ககிட்ட பேசுகிற மனநிலைமையில் நான் இல்லை. எனக்கு யார்கிட்டையும் பேச வேணாம், தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ரூமுக்கு போயிட்டு அமைதியாக டோரை லாக் பண்ணிவிட்டு பயங்கரமாக எழுதிட்டுருக்கீங்க. தேம்பி எழுதிட்டுருக்கீங்க. உங்களால் நடந்த எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போது அப்படியே ப்ரெசண்ட்டில் நீங்கள் அப்படியே டியர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறீங்க. திரும்பவும் நான் அவளை இந்த வீட்டுக்குள்ளே வர விட மாட்டேன். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் திரும்ப அவளை வர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விண்டோ வழியாக வெளியில் பார்க்கும்போது அந்த இடத்துல கிம் சஜனோட ஆத்மாவை நின்றுட்டுருக்கு. இவர் எங்க அப்படின்னா அவர் இன்னும் இங்கே தான் இருக்காரா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கீழே இறங்கி போயிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் ஓட்டுறீங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேக் இருக்கும். அந்த லேக் கிட்டே போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த இடத்துல அவன் இன்னும் நின்றுட்டு இருக்கான். என்னங்க வயன், என்னங்க நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? அவன் உங்களை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சேடாக ஒரு ஸ்மைல் பண்ணி உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். எப்படி இருக்க வயன்? நீங்கள் இல்லாமல் ஒரு பாதியாக இருக்கு. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் அப்போ டயம் எப்படி? இங்கே பாரு, நான் நினச்சி கூட பார்க்கல உன்னை திரும்பவும் பார்ப்பேன்னு. உன் முகம் எனக்கு மறந்துடுச்சு வயன். ஆனால் இப்போது உன் முகம் வேறு மாதிரி இருக்கு. நீ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. உனக்கு நான் பண்ண கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அந்த தகுதி கூட எனக்கு இல்லை. என்னால் தான் நீ இவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ண. இதுக்கப்புறமும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன்.
ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. இது எல்லாத்துக்கும் நீங்கள் காரணம் இல்லை. ஐரிஸ் தான் காரணம். அவளோட கெட்ட எண்ணம் தான் காரணம். அதான் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அப்போ புத்தி இல்லைல்ல. அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட. இப்போவும் கஷ்டப்பட்டுட்ருக்க. என்னங்க நீ பேசாதீங்க. அது சரி விடு. நீ எங்கே வந்த? வீட்டுக்குள்ளே போ. இல்லை, உங்களை பார்த்து என்னால் நீங்கள் தானே தெரிஞ்சுக்க முடியாமல் இருந்தா. ஆனால் எனக்கு இப்போது எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே எப்படி உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க சொல்கிறீங்க? அதான் ஓடி வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்கள் இன்னும் ஆத்மாவா இங்கே தான் சுற்றிட்டுருக்கீங்க. எப்படி அவங்க எப்படி? அப்போ அது நீங்கள் இல்லையா? அது நான் தான். ஆனால் சொல்கிறத நல்லா கேளு. என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் ஒரு பாதி கெட்டவனாகவும் ஒரு பாதி நல்லவனாகவும் இருந்தேன். என்னோடய ஆத்மா 2 பிரித்து எடுத்தேன். புனிதமான ஒன்று உனக்காக மறுபடியும் தாங்க பிறந்திருக்கோம். என்னோட கெட்ட எண்ணங்கள் தீய சக்தியெல்லாம் சேர்ந்து ஆத்மாவாக மாறி உன்னை பாதுகாக்க நின்றுட்டுருக்கு. என்னோட ஒரு பாதி உன்னை பத்திரமா பார்த்துக்கும். நான் உனக்கு பண்ண எல்லா சத்தியத்தையும் அது நிறைவேற்றும். நீ எப்படியெல்லாம் வாழ்க்கை என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு கனவு கண்டையோ அதே மாதிரி தான் உன்னை பார்த்துக்குவான். உனக்கு அன்பை கொடுப்பான், அரவணைப்பு கொடுப்பான். என் மூலமாக கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு டைம் கொடுப்பான். அதே சமயம் எனக்கும் சோஜன் உங்ககிட்ட எந்த ஒரு தீய சத்தியம் நெருங்க விடாமல் உன்னை பத்திரமா பாதுகாப்பான். இதோட சத்தியம். நீங்கள் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தீங்க. அன்பை கொடுத்தீங்க, அரவணைப்பு கொடுத்தீங்க, காதலை கொடுத்தீங்க. ஆனால் நான் உனக்கு ஏமாற்றத்தையும் சேர்த்து தான் கொடுத்தேன். அது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லையே, பழகுனது தானே. ஆனால் நீ அதை என்கிட்ட எதிர்பார்க்கலையே. உங்ககிட்ட விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? அப்போ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட சின்ன அந்த டீசிங்கான ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஹாப்பினஸ், உங்களுக்குள்ள அந்த டியர்ஸ் இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே எழுதிட்டுருக்கீங்க. இங்கே பாரு, என்னால் உன்னை தொட முடியும், இருந்தாலும் உன்கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு இருக்கேன். என்னோட எந்த ஒரு கெட்ட எண்ணமும் உன்கிட்ட வரக்கூடாது. நீயே உன்னோட கண்ணீரை தொடச்சிக்கோ. நான் பண்ண எல்லா தப்பையும் நான் சரி பண்ணுவேன். நானும் சரி பண்ணுவேன். போன ஜென்மத்தில் அந்த ஐரிஸை அடைச்சி வைக்கிறதுக்காக என்ன நானே அழிச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் அவளை முழுசு அழிக்காமல் நான் ஓய மாட்டேன். நீ அவளை அழிக்கிறியோ இல்லையோ, நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்கு அவளை நான் அழிச்சு ஆக்கணும். அப்போ தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. நாளைக்கு சூரிய கிரகணம். அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கான்? நம்மளோட கல்யாண நாள். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நீயும் டேங்கும் ஒன்றா சேர்ந்து என்னங்க நான் எப்படி சொல்கிறத முழுசாக கேளு. நீங்கள் 2 பேரும் சேரலன்னா இப்போ உனக்கு ஞாபகம் வந்த எல்லா விஷயமே மறந்துடும். நீ மறுபடியும் சாதாரண ஒரு பொண்ணாக மாறிடுவேன். நீ அந்த குளத்தில் இறங்கணுன்றதுக்காக தான் எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அங்கே தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். அதே மாதிரி நீ அவனும் இப்போ ஒன்று சேரணும். இல்லைன்னா எல்லாத்தையும் மறந்துடுவான். நீ வீக் ஆகிடுவ. ஐரிஸ் உன்னால் அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாது. நான் எப்படிங்க அவருக்கு
அவருக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. அவருக்கு எனக்கு இருக்க மாதிரி எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வரும் சரியான நேரத்தில், புரிஞ்சுதான்? ஆனால் ஆனால் இங்கே பாரு, என்னோட ஆத்மா எப்போ அழியுதோ அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ வரைக்கும் அவனுக்குள்ளே இருக்கிறது பாதி ஆத்மா தான். இன்னொரு பாதி இங்கே நான் வெளியே சுற்றிட்டுருக்கேன். நான் அழியும் போது தான் அவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வரும். அவனுக்கு எப்படியாச்சும் புரிய வச்சு இந்த இடத்த விட்டு அவனை கூட்டிகிட்டு போ. அப்புறம் அவளை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத. என்ன சொல்கிறீங்க? ஏன் அப்படி? ஏன்னா அவளை அழிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என்னை விட பல மடங்கு சக்தி வாழ்ந்தவளாக இருக்கா. அவளோட சக்தி இப்போது குறைஞ்சிருக்கு. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும்னு நினைக்காத. இங்கே பாருவேன், தயவங்க நீ அவகிட்டேருந்து காப்பாற்றி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அவளால் எப்போவும் அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. அவளால் நினச்சதை அடையவே முடியாது. அதனால் சீக்கிரமாக எங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்த விட்டு போகிற வழியை பாருங்கள். என்னங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுக்குள்ள அவங்க வந்து மறைஞ்சிடுறான். நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து திரும்பி அந்த வீட்டை பார்க்குறீங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அந்த வீட்டை பார்க்க அப்படியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போன அடுத்த நிமிஷம், ஆனால் அன்றைக்கி எல்சா உருவாக்குன இந்த ஷீல்டு உடஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி திரும்பவும் இந்த ஷீல்டு உருவாயிருக்கு? அப்படின்னா இந்த ஒசோக்கு இன்னும் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீட்டை முழுக்க தேடுறீங்க. ஆனால் உங்களால் எங்கேயுமே அந்த ஒசோக்கை கண்டுபிடிக்க முடியல. ஜாங் ஒசோக்கு எங்கே போனார்? இப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த புக், அம்மா அதுக்கிட்ட இதுக்கான பதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை தேடி ஓடுறீங்க. ஆனால் வியோட ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் அந்த ரூம் கிட்டே போய்ட்டு அந்த டோரை லைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இவர் இன்னும் தூங்கிட்டுருக்காரா? ஒரு ரூமில் என்ன சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. அங்கே ஒரு பூனை ஏதோ ஒன்று போட்டு உருட்டிகிட்ருக்கு. பூனையா? நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வியை பார்க்குறீங்க. அவன் அழகாக தூங்கிட்டுருக்கான். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? என்னால் நம்பவே முடியல. திரும்பவும் எனக்காக என் கண்ணு முன்னாடி வந்திருக்கீங்க. இந்த ஜென்மத்தில் ஆகுது நம்ம 2 பேரும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோமா? அந்த ஐரிஸை தாண்டி நான் உங்களை எப்படி காப்பாற்றி இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரியல. ஆனால் இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக அவளை உங்ககிட்ட நெருங்க விட மாட்டேன். இது என்னோட சத்தியம், உங்கள் வாயனோட சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே டாருமே, இந்த எபிசோட தொட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்ப்போம். டாடா, பை, see you later.